தமிழ் சூழலில் மட்டுமே இல்லை, அது உலகளாவிய ஒரு பொது பண்புன்னே சொல்லலாம். இந்த நவீனம்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுல இந்த நவீனம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று மரபுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல மரபுடைய தேவை என்னவா இருக்குங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு என்ன வரையறை இருக்குது? காலகட்டமா, வடிவமா, நல்ல கருத்து உருவமா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. பொதுவாக நவீனம்ங்கிறது வந்து இந்த காலத்துக்கு ஏற்ப அப்படின்ற ஒரு சொல்ல முன்வைக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்புறம் வந்து வித்தியாசமா அப்படின்னு சொல்லுவாங்க. நவீனம்னா வித்தியாசம், நவீனம்னா கிரியேட்டிவ். யோ இந்த மாடர்ன் மூமெண்ட்னா அது கிரியேட்டிவ் மூமெண்ட் தான் ஏன் மாடர்ன் மூமெண்ட்டு அப்படி சொல்லுவாங்க. சரி, கிரியேட்டிவ்னா கோணமஞ்சா போடுறது, டிஸ்ட்ராக்ஷன். கோணமஞ்சா போட்டால் அது கிரியேட்டிவ் அப்படின்னு பரவாயில்ல நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. மீடியாவும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற குமுதம் ஆனந்த விடணும், இல்லைன்னா பெரிய அறிவாளிகள்னு சொல்கிற சிறுபத்திரிகைகள்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து உலக இலக்கியத்தில் தான் தவழ்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிற சிறுபத்திரிகைகள் நம்ம புத்திசாலிகள்னு சொல்கிறாங்க. அதனால் நானும் சொல்கிறேன். உடனே நான் வந்து சிறுபத்திரிகைகள் வந்து புத்திசாலிகளுடைய சொத்து அப்படின்னு சொல்லலை. ஏன்னா பிராமணர் சொத்துன்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. சிறுபத்திரிகைகள் நவீன இலக்கியமெல்லாம் பிராமணர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம அந்த மாதிரி விஷயத்துக்கு போகலை. நம்ம இது வந்து இப்படி முகப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறதா தான். இப்போ நம்ம இந்த இன அடையாளம், இந்த மரபுன்னு சொன்னீங்கன்னா இன அடையாளம்னு ஒன்றுக்கு போகணும். நீங்கள் உங்களுடைய மரபுன்னா உங்களுடைய சமூக வாழ்க்கை முறை, உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய நீதி போதனைகள் எல்லாமே தான் உங்களுடைய மரபுங்கிற இடத்துல உங்களுடைய உறவை நீங்கள் எப்படி ஷேர் பண்ணுறீங்கன்னு இருக்குல்ல. மாமாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறேன். அப்படிலாம் சில வரமுறைகள் இருக்குல்ல, அந்த வரமுறையை தான் இன அடையாளம்னு சொல்கிறோம். இந்த வரமுறைகளை யார் உண்டாக்குறது? இந்த சமூக வரமுறைகள் இருக்குல்ல, இதை யார் இந்த கட்டமைப்பு உண்டாக்குறதுனா அதுக்கு மெயின் ரோலு ஒன்று நம்பிக்கை, சாமி, இன்னொன்று வந்து அரசு. எவன் அதிகாரம் படைச்சோனோ அவனும் இந்த நம்பிக்கையை கையாளுவான்ல. ஒரு பூசாரியும் அரசனும் தாங்க. ஒரு முள்ள மாதிரி இப்போ ராஜான்னு வச்சுங்களேன், ரஜினி சொல்கிறது மாதிரினா அவன் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட திருட்டு தலைவன். அவனும் இந்த மதவாதின்னு தான் வந்து என்ன செய்றாங்கன்னா இந்த சமூகத்தை ஒழுங்குமுறை, சமூக ஒழுங்குமுறைன்னு சொல்கிறோம்ல, சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே இவங்க தான் கட்டமைக்கிறாங்க. இயற்கையில் வந்து பல்வேறு இனக்குழு இருக்கு. இவங்க ஆப்பிரிக்காவில் முதல்ல குரங்கு மனசனாச்சுன்னு சொல்கிற இடத்துலையே அதே காலகட்டத்தில் 3 வகையான ஃபேமிலி இருந்ததெல்லாம் ஆய்வுகள் சொல்லுது. ஒரு இனக்குழு இல்லை, குரங்குலேயே மனிதனாக மாறிக்கிட்டு இருக்க ஒரு 3 வகை குரங்கு அங்கே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஆய்வுகள் சொல்லுது. சரி, நம்ம அந்த இதுக்கு போக வேண்டாம். நமக்கு என்னென்னா வந்து பல இனக்குழுக்கள் இருக்குது. பல இனக்குழுக்களுக்கும் பல்வேறு நம்பிக்கைகள், பல்வேறு உறவு நிலைப்பாடுகள் இருக்குல்ல, பரிமாற்றங்கள்லாம் இருக்குது. இப்போ இது வந்து இந்த மானிடமே வந்து நாடோடிகள் தான். மானிடம் என்பதே ஒரு நாடோடித்தனம் தான். காலகாலமாக அது அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அது அன்னைக்கு மட்டுமே இல்லை, இன்றைக்கும் இங்கே நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்காங்க, சிலவன் இருக்காங்க அப்படி சொல்கிறாங்கல்ல. இது நாடோடித்தனமாக தான். மனித வாழ்க்கைங்கிறத ஒரு நாடோடித்தனமானது தான். மனித இனத்தினுடைய போக்குங்கிறதே ஒரு நாடோடித்தனமாக தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த கலை இலக்கியங்கிறது வந்து மருத்துவங்கிறதையும் தவிர்க்க முடியாது. ஏன்னா அதுவும் அப்படித்தானே இருக்குது, அப்படிதான் இருக்குது. இப்போ வேற வேற இனக்குழுக்கள் அடையாளத்தில் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் ரொம்ப லகுவாக பரிமாறப்படும். பிரியாணியோ இல்லைன்னா அல்வாவோ இல்லைன்னா ஒரு பாட்டோ, அது நம்ம விரும்பி கேட்போம். புரியுது? அவனுக்கு அவன் வந்து அரபு, அதனால் அவனோட மியூசிக் கேட்க மாட்டான்னு சொல்ல மாட்டோம். இவன் மங்கோலி, அதனால் அவன் மியூசிக் கேட்க மாட்டான்னு சொல்ல மாட்டான். அவன் குதிரை கறி கொடுத்தானா நல்லா இருக்குன்னு தான் தும்போம் நம்ம. அப்படிங்கிற இடத்துல அது ஒரு சுமூகமான ஒரு விஷயத்தில் நடந்து போயிருது இந்த கலப்பு அப்படிங்கிறது. அப்போ இந்த கலப்புங்கிற இடத்துல வந்து என்ன செய்யறோம்னா அந்த இணை அடையாளங்களில் உண்டாகிற மாற்றம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு டூல் அப்படிங்கிறத தேவை,
அப்புறம் நம்முடைய கைக்கருவி, அப்புறம் கருவியினுடைய செயல்பாடு, அப்புறம் நம்மளுடைய செயல்முறை மாற்றம் அப்படிங்கிறதான் இன்வென்ஷனு. நீ புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எனப்பா என்னுடைய தேவைப்பா, முதல்ல என்னுடைய தேவை, அப்புறம் ஒரு டூலு, அப்புறம் அந்த டூலால் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது, என்னுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்குங்கிறது சம்மந்தமாக இந்த டூலை எப்படி மாற்றிக்கிட்டே போகிறேன் அப்படிங்கிறதான மானிட இந்த டூலுடைய வளர்ச்சின்னு பார்க்குறோம். அப்படி இல்லையா? அப்படிதான் அது. அது எதுனாலும் சரிதான். நீங்கள் விவசாயம் சொன்னாலும் அதுதான், மருத்துவம்னு சொன்னாலும் அதுதான், நீங்கள் கம்ப்யூட்டர்னு சொன்னாலும் அப்படி தான். நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த இதுதான் பேஸாக இருக்குது. அப்படிங்கிற இடத்துல நம்ம நீண்ட நடிக நம்பிக்கைகள் இருக்குல்ல, என் மனசு கேட்கலப்பா, நடந்து போச்சு, ஆனால் என்னால் சொல்ல முடியாமல் போயிட்டேன்ப்பா அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, இது அந்த தனிநபருக்கும் அந்த நிகழ்வுக்குமான இந்த சமூகத்துக்குமான அந்த இடைப்படுதல் தான். நான் சொல்ல நினச்சேன் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இங்கே தான் உங்கள் மனசு வேற, சமூக உறவுகள் வேறவா இருக்குது. அப்போ இதன் மேலே தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. அப்படி ஏன் வருது, அதை விவாதத்துக்கு உள்ளாக்க வேண்டியது இருக்குது. இப்போ பாரதியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராமாயண இதில் மகாபாரதத்தில் வர்ற ஒரு கேரக்டர் பாஞ்சாலி. தர்மர் சூதாடி தோத்துடுறாரு, அடகு வச்சிடுறாரு. பாரதியார் என்ன செய்கிறாருன்னா மகாபாரதத்தில் அடகு வச்சிடுறாரு. ஆனால் பாரதியார் என்ன செய்கிறாருன்னா அடகு வச்ச இடத்துல இவ கேள்வி கேட்குறா, யோ நீயே அடிமை, திரும்ப எப்படியா என்னைய அடிமை ஆக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு அவ பேசுகிறான்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். புதுமைப்பித்தன் என்ன செய்கிறான்னா அகலிகை கல்லானால் அப்படிங்கிற கதையில் ராமாயணத்தில் அகலிங்கிற ஒரு பெண் சாபத்துக்கு உட்படுவா, சாப விமோசனத்துக்கு பெறுவா. அவன் மேலே சாபமும் இருக்கும், சாப விமோசனமும் இருக்கும். ஆனால் புதுமைப்பித்தனுடைய அகலிக்கு சாபமும் கிடையாது, சாப விமோசனமும் இல்லை. அவள் சக மனிதனோட உறவாடிக்கிட்டு இருப்பான். காலா தேசமாக எல்லா காலத்துலையும் எல்லா தேசத்துலையும் உட்காந்து உரையாடிக்கிட்டு இருப்பான். யார்? புதுமைப்பித்தனுடைய அகலிகை. ரெண்டுமே கதாபாத்திரம் தான். ராமாயணத்தில் வர்றதும் கதாபாத்திரம் தான், புதுமைப்பித்தன் வர்றதுல கதாபாத்திரம் தான். அப்போ புதுமைப்பித்தன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அகலிகை கல்லானா ராமர் கால், புனிதனுடைய கால் பட்ட உடனே அவள் மனுஷி ஆயிட்டாங்கிறது ராமாயணம். ஆனால் புதுமைப்பித்தன் என்ன செய்வான்னா, ராமர் பட்டாபிஷத்துக்கு அப்புறம் சீதையும் அகலியும் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ண இடத்துல என் புருஷன் என் மேலே சந்தேகப்பட்டு என்னைய கல்லாக்கி விட்டான், உன் புருஷன் உன்னை தீயில இறங்க சொன்னானாமே உன் மேலே சந்தேகப்பட்டு, ராமன் சொன்னானா அப்படின்னு ஊருக்காரங்க சொல்கிறாங்கிறத விட்டு ராமன் சொன்னானா அவனோடனே, ஆமாம் ராமர் சொன்னார். அப்போ தீயில இறங்கினா மட்டும் போய் உண்மையாயிருமா? என் வீட்டுக்காரன் என்னை சந்தேகப்பட்டு தான் கல்லாக்குனான், இதில் உன் வீட்டுக்காரன் என்ன யோக்கிய மயிறு, அவன் புனிதன், அவன் கால்பட்டு நான் மனுஷியானதை விட கல்லாவே இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது மாதிரியான ஒரு டிஸ்கஷனில் தான் அவள் கல்லானாள் அப்படின்னு சொல்லி அகலிகை சாப விமோசனம் அகலிகை கல்லானாள்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க கதை வாசிக்கிறவங்க. அவள் மீண்டும் கல்லானாள் அப்படின்னு பேசுகிறவங்களும் இருக்காங்க. அந்த கதையை பார்த்துட்டு, அகலிகை கல்லானாள் கதையை பார்த்துட்டு அவள் மீண்டும் கல்லானாள் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவள் மீண்டும் கல்லாகவே இல்லை. புதுமைப்பித்தனுடைய ரைட்டிங்கில் அவள் திரும்ப அவன் அரவணைக்க போவான். அவள் ஒரு இடத்துல இதுவும் நாடகமோ, இதுவும் இந்திரனுடைய நாடகமோ அப்படின்னு சொல்லி அப்படி ஃப்ரீஸ் ஆகி வெடிச்சிருவாள். அவள் ஒரே இடம் தயாராக இருக்கான, அவள் கல்ல ஆகலை. புரியுது உங்களுக்கு? எது உண்மை எது பொய் அப்படிங்கிற இடத்துல ஒரு சைலண்டில் போயிட்டு திரும்ப ஒரு இடத்துல போடுவாள். புதுமைப்பித்தன் அப்படி தான் எழுதியிருப்பான். இவங்க அவள் கல்லடான்னு சொல்லுவாங்க. சரி, நமக்கு அது விஷயம் இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு கருத்தியல் நம்பிக்கை இருக்குதுன்னா இந்த காலகட்டத்துக்கு ஒரு சுமூகமான ஒரு மீட்டுருவாக்கத்தை
இல்லைன்னா ஒரு விவாதத்தை உண்டு பண்ணுறது தான் கலை இலக்கியனுடைய வேலை. நீ பெரியவங்க சொல்லதான் கேட்டு நம்பிக்கிட்டு இருக்காத, உனக்கு என்ன தேவை வெளிப்படையாக சொல்லு, அப்புறம் அது கூட குறைங்கிறத நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதத்தை உண்டு பண்ணுறதுனால தான் புதுமைப்பித்தனாலையும் அதுதான் முடியும், பாரதியாரையும் அதை முடியும். நீங்கள் பாரதியாரை ஏற்றுக்கிடுங்க, ஏற்றுக்கிடாமல் போங்க, அது வேற. புதுமைப்பித்தனுடைய கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்களே, அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு விவாதத்தை இங்கே உண்டு பண்ணுறான் அப்படிங்கிற இடத்துல தான் இங்கே வந்து காலகாலமாக இருந்த ஒரு அழகியல் கோட்பாட்டு மேலேயோ இல்லைன்னா சமூக கட்டமைப்பு மேலேயோ இன்னைக்கு குளோபலைசேஷன் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்குல்ல, உலகமயம் அப்படிங்கிறது கல்வி எல்லாத்துலேயும் இருக்குது, பொருளாதாரம் அப்படிங்கிற எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கிற இடத்துல நாம் வந்து பல்வேறு இனக்குழுக்களாக இருந்தாலும் ஒரு பொது அப்படிங்கிற ஒரு பொதுமை நோக்கி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அது எந்த மாதிரி விளைய போகுது இல்லை எந்த மாதிரி ஃபார்மில் இருக்குங்கிறது நமக்கு விஷயம் இல்லை. ஆனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு சாகுங்கடான்னு சொல்கிறது தான் நம்முடைய வார்த்தையாக இருக்க முடியும் குறைஞ்சபட்சம். அப்படிங்கும்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா வந்து விவாத பொருளாக மாற்றுறது தான். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கலை இலக்கியத்தினுடைய பெரிய சேவை அப்படின்னா விவாத பொருளாக்குறது தான். ஏற்கனவே இருந்த கருத்தியல் மேலே ஒரு மீள் கருத்தை உண்டாக்குறது தான். அது சமூக உறவுகளுடைய ஒரு நல்லிணக்கத்தை நோக்கி. புரியுதா உனக்கு? படிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடாது, படிச்சுட்டு போனால் வேலைக்கு போனா போடா, உனக்கு அது சந்தோஷம் நான் செய்டான்னு சொல்கிறோம்ல, அதை புதுமைப்பித்தனும் பாரதியம் வைக்கிறாங்க. அதானே இப்போ அவங்களுடைய அந்த பிராமண கோட்பாட்டில் வந்து பெண் படிக்கக்கூடாது, ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கூடாது, மொட்டை போடுறோம் செய்யணும்னு இருந்ததுன்னா இவங்க என்ன செய்கிறாங்க? அது ஒரு காலத்தில் இருந்தது, திரும்பியும் அதை ஏன் பண்ணிகிட்டு இருக்கிற? இன்னைக்கு உலகளாவிய உறவுங்கிறதே வேறவா இருக்குது. நீ என்ன படிக்கணும், நீ என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது நீ தீர்மானிக்கிறதா இல்லை, உன்னுடைய லேண்ட்ஸ்கேப் தீர்மானிக்கிறதா இல்லை. நீங்கிறது வந்து உன்னுடைய லேண்ட்ஸ்கேப் தீர்மானிக்கிறதா இல்லை, வேற எங்கே இருந்தோ உன்னை பண்ணுறது மாதிரி இருக்குது. அப்படிங்கிற இடத்துல நீ அது குறித்து யோசி, நகர்ந்துக்கோ. உன்னுடைய நம்பிக்கைகள் மேலே நீ கேள்வி கேளு. அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கலை இலக்கியனுடைய வாதங்களை இருக்க முடியும். இப்போ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கலப்புங்கிறது தவிர்க்க முடியாதப்பா. ஏற்கனவே இருக்கிற நம்பிக்கைகளை விவாத பொருளாக்குறதும் கலை இலக்கியனுடைய ஒரு வேலைப்பா அப்படின்னு சொல்லிட்டேன்னா இப்போ இதுதான் நமக்கு கிளியராக இருக்கணும். ஓகே, அப்போ நம்ம இங்கே வந்துடுவோம். இப்போ ரெண்டு முக்கியமான டாபிக்ல முதல்ல பேசிட்டேன். இன்னொரு டாபிக் என்னன்னா வந்து கலோனியல் அப்படின்னு சொல்கிறோம். கலோனியல்னு சொல்கிறது இல்லைன்னா வந்து அந்த ஆட்சியின் கீழே இல்லை அவங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த வகையில் வந்து ஒன்று போர் ஆயுத பலத்தினால ஒரு இனத்தை இன்னொரு இனம் அதிகாரத்துக்கு உட்படுத்துறதுன்னு ஒன்று. ரெண்டாவது பொருளாதாரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு இனக்குழு இன்னொரு இனக்குழுவை தனக்கு கீழே வச்சுக்கிறதுன்னு ஒன்று. கடைசியாக என்னென்னா வந்து கலாச்சார ரீதியான இந்த கலாச்சார ரீதிங்கிறதா வந்து ஒட்டுமொத்தமான இன அழிப்புக்கு அடையலாம். இப்போ சண்டையில் என்னை அடிமைப்படுத்திட்டான்னா எதிராளிகிட்ட 30 பேர் சாவுன்னா என்கிட்ட 100 பேர் செத்துருப்பான், நான் தோத்துருப்பேன். ஆனால் என்னுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் என்னுடைய உணவு பழக்க வழக்கம் மாறாது. வியாபாரம்னு வந்துச்சுங்களேன், வியாபாரம்ங்கிறது வெறும் தயிர் கிடையாது, அது எல்லாமே வியாபாரம் தான், நீதி கூட வியாபாரம் தான். அப்படிங்கிற இடத்துல அது இனம் புரியாத ஒரு அழிவு அது வச்சுருக்கோம். ஆனால் கலாச்சாரம்ங்கிறது வந்து ஆடல் பாடல், உங்களை எப்படி ரிலாக்ஸாக வச்சுக்கிறீங்க, நீங்கள் எப்படி உங்களை பராபரமாக நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் உணர போகிறீங்க அப்படிங்கிற இடத்துல இந்த கல்ச்சுரல்னு சொல்கிறோம்ல, அந்த கலாச்சாரம்ன்றது வந்து உங்களுடைய மொழி அழிஞ்சு போச்சு அப்படின்னாவே நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல. உங்களுடைய லேண்ட்ஸ்கேப்லேருந்து நீ விலகிட்டேன்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்ன எனக்கு தெரியாதுனாவே நீங்கள் வேற ஆளாக இருக்கீங்க, அவ்வளோ.
அது வாழை மரம் அப்படின்னா நாங்கள் சேர்ந்துருவோம். எனக்கு தெரியாதுன்னே நீங்கள் எங்களை நீங்கள் அந்நியப்படுறீங்கல்ல. அது மாதிரி தான் வந்து இந்த கல்ச்சுரலான ஒரு அடிமை இருக்குல்ல, அது அந்த இன அழிவினுடைய ஒட்டுமொத்தமான அழிவு. இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்குங்க. இப்போ ரெண்டாவது,